வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பேசுவாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே மறைக்கிறதும் அதிகம்தான். எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நீங்கள் உங்களுடைய மனசு வலியை சிரிப்புக்குள்ளே மறைக்கவே பழகினவங்களாக இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அதே பழக்கம் உங்களுக்கு ஆபத்தாக மாறுது. நீங்கள் நேசிக்கிற ஒரு உறவு உங்களுடைய வார்த்தைகளை லைட்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உண்மையை பேசுனீங்க அப்படின்னா அது ஜோக் மாதிரி மாற்ற நிலைமை. நீ சும்மா ஓவராக யோசிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய உணர்ச்சிகளை தள்ளி வைக்கிறாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு முதல் காயமாகவும் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், லிசனிங் ப்ராப்ளம் தான். நீங்கள் சொல்கிறத கேட்க யாருமே தயாராக இல்லை. அதனால தான் நீங்கள் பேச பேச தனிமை அப்படிங்கிறது அதிகரிக்கிற மாதிரி தோணும். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் இவ்வளவு பேசணும், எதுக்கு எதுவும் மாறலை, என்னோடய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களைய மெதுவாகவே ரொம்பவே சோர்வடைய வைக்குது. ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் உன்னுடைய உண்மையை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்காத இடத்துல நீ நிறுத்த கற்றுக்கணும். உறவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறது, ஹாஃப் ட்ரூத்தாக இருக்கும், ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும். பேசாமல் மறைக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் யாரையோ சந்தேகப்படுற மாதிரி தோணும். ஆனால் அது சந்தேகம் கிடையாது, அது ஒரு உள்ளுணர்வு மாதிரி வச்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாரையுமே சரியாக வச்சுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போது அது முடியாது. ஒருத்தரை சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கோவப்படுவாங்க. அதனால தான் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க. வேலை, பணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் உறவோடு கலந்த முடிவுகள் வந்துச்சு அப்படின்னா எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வாய் சொல் அப்படிங்கிறது நம்பிக்கையே இப்போது வேலை செய்கிறது கிடையாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வரக்கூடிய ஆபத்து உங்களை ரொம்பவே மௌனமாக்குது. முன்னாடி பேசின நீங்கள் இப்போ பேசாமல் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுவே பெரிய சைன் தான். இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடிஞ்சதுமே மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருடைய உரையாடலுமே உறவை காப்பாற்றாது, சில மௌனங்கள் தான் உங்களை பாதுகாக்கும். இதுதான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ரொம்ப உண்மை. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை ஒரு உரையாடல் மாதிரி. பேசுனா எல்லாமே சரியாருன்னு நீ நம்புவீங்க. ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் வார்த்தை அப்படிங்கிறது தீர்வு இல்லை. நீங்கள் எவ்வளவு விலக்கி சொன்னாலுமே புரிஞ்சுக்காத மனசு மாறாது. நீங்கள் நேசிக்கிற உறவில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய உண்மையை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறது. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறது. அங்கே தான் உங்களுடைய அமைதி அப்படிங்கிறது சிதறும். இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 மனசுக்குள்ளே சிக்கியிருப்பாங்க. ஒன்று மனசு சொல்லும் பேசு சரி பண்ணிடலாம் அப்படின்னு, இன்னொன்று மனசு சொல்லும் இதை பேசினாலுமே பயனில்லை அப்படின்னு. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனப்போராட்டம் தான் உங்களை ரொம்பவே சோர்வடைய வைக்குது. உறவுகளில் சில விஷயங்கள் நேரடியாக சொல்லப்படாது. பேசாமல் மறைக்கிற உண்மைகள் உங்களுடைய உள்ளுணர்வை ரொம்பவே கூச்சலிட வைக்கும். அதனால தான் நீங்கள் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகுறீங்க. தூக்கம் குறையும், மன நிம்மதி இல்லாமல் போகும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் உங்களை ரொம்பவே சோதிக்குது. அதாவது பேசுகிற திறமைக்கு பதிலாக எப்போதுமே பேசாமல் இருக்கணும்னு கற்றுக்கிற காலம்தான் இது. நீங்கள் நேசிக்கிற உறவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரியதாக காயப்படுது. நீங்கள் எப்போவுமே இப்படிதான்னு சொல்கிற ஒரு சென்டென்ஸ் கூட உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நீண்ட நாளைக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே நடுவில் இருந்தாலும் மனசு ரொம்பவே தனியாக இருக்கும். அந்த தனிமை பயமாக இருந்தாலும் அது ரொம்பவே உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க உதவும். ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்கள் மெதுவாக எல்லாரையுமே சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர ஆரம்பிப்பீங்க. முன்னாடி நீங்கள் எல்லாருக்காகவும் பேசினா இப்போது உனக்காக பேசாமல் இல்லை அப்படிங்கிற கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். வேலை, பண விஷயத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் உறவுகளோட கலந்த ரகசியங்கள்,
அப்புறம் வாக்குறுதிகள், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். சொல்லப்பட்டதும் நடக்கிறதும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வரக்கூடிய ஆபத்து உங்களை சத்தமில்லாமல் மாற்றுறது. அந்த மாற்றத்தினுடைய வழி தான் ஆனால் ரொம்பவே அவசியம்தான். இப்போ முடிஞ்சதுமே மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே தெளிவாக மாறுவாங்க. யாரோட பேசணும், யாரோட மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சரியாக தேர்வு பண்ணுவாங்க. இந்த பேசுகிற வார்த்தைகள் குறையலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெளிவாக பேச ஆரம்பிக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மனசு அப்படிங்கிறது ஒரு சாலை மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் உண்மையாக இருந்தேனா, இல்லை நான் தான் தவற பண்ணிட்டேனா, நான் தான் தவற புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே இரவில் உங்களை அமைதியாக தூங்கவே விடாமல் உங்களுடைய யோசனைகளில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நேசித்த ஒரு உறவு உங்களுடைய உணர்ச்சிகளை முழுசாக மறுக்கலை, ஆனால் அதுக்கு மதிப்பு கொடுக்காம மேலோட்டமாக கடந்து போகிறது தான் இப்போது உங்களுக்கு பெரிய வழி. நீங்கள் மனசு திறந்து பேச வந்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு பாதியிலேயே முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ பேசுகிற ஆர்வமே குறைய ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சமாளிக்க பழகினவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சிரிப்பே ஒரு கணமாக மாறிடுது. யாருமே பார்க்காத இடத்துல உன்னுடைய முகம் சோர்ந்திருக்கும். என்னாச்சு அப்படின்னு யாராவது கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த ஒன்றும் இல்லைக்குள்ளே நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இந்த நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் டவுட் தான். யாரோ ஒருத்தருடைய அலட்சியம் உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்க விடாது. நீங்கள் ரொம்பவே சந்தேகப்படுற உணர்வு உங்களுக்கு சொந்தமானதாயிரும். அதை யாருமே லைட்டாக மாற்ற விட மாட்டாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது புதன் அப்படிங்கிறது உனக்கு இன்னொரு பாடம் சொல்லுது. என்ன அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்குமே உடனே பதில் தேவையில்லை. சில பதில்கள் நேரத்தோடு வரும். அது வரைக்கும் நீ ஒன்றை பாதுகாப்பாக கற்றுக்கணும். மிதுன ராசிக்காரங்க உறவுகளில் சிறிய பொய்கள், மறைப்புகள் எல்லாமே வெளியே வரும் இந்த காலகட்டத்தில். அது பெரிய சண்டையாக மாறாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய மனசுக்குள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது சின்ன சின்ன கிழிவாகவே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவே கவனமாக கேட்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி நம்பிய இடத்துல இப்போது நீ ரொம்பவே சோதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, நீ மெதுவாக எல்லா உண்மையுமே உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவ. யாருக்கு தெளிவாக சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. இப்போது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு தனிமை அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு பயிற்சி. உன்னுடைய சிந்தனைகள் ஒழுங்காக வரிசைப்படும். யாரோட பேசாமல் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட ஒரு தைரியம்தான். இந்த மிதுன ராசிக்காரங்க சொல்ல வரக்கூடிய கடைசி உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வரக்கூடிய ஆபத்து உங்களை மௌனமாக மாற்றுது. அந்த மௌனம் அப்படிங்கிறது உங்களை அழிக்கிறதுக்கு வரல, உங்களை தெளிவாக்க வருது. நீங்கள் பேசாமல் இருக்கிற நாட்களில் தான் யார் உங்களை தேடுறாங்க, யார் உங்களுடைய மௌனத்தை கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வெளியில் வரும். அந்த உண்மை தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரியான மனிதர்களை தேர்வு செய்யறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உங்களை கண்டுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிதுன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே வேகமாக ஓடும். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே அதுக்கு 1000 அர்த்தங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு சின்ன மாற்றம் வந்தாலுமே அது உன் மனசுக்குள்ளே ரொம்பவே பெரிய சத்தமாக மாறுது. இது நம்ம நினைக்கிற மாதிரியா அப்படின்னு தோணும். நீயே கேள்வி கேட்கவும் ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உனக்கு வரக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. சண்டை, பிரிவு, பெரிய பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மனசு நம்பிக்கையை மட்டுமே மெதுவாக குறைக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி நீ உற்சாகமாக பேசிய விஷயங்கள் இப்போது பேசாமல் போக தோணும். அந்த மாற்றமே உனக்கு புரியாது, ஆனால் அந்த மனசு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நேசித்த உறவு உங்களுடைய வார்த்தைகளை முழுசாக கேட்காதப்போ நீ பேசுகிறதையே குறைக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்னாலும் புரியாதுன்னு நினச்சி அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்காம போயிடும். அது உன்னுடைய உள்ளுக்குள்ளே கேள்வியை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பழைய நினைவுகள் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முன்னாடி அந்த உறவு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒப்பீடு அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே சோர்வடைய வைக்குது. அப்போ இவ்வளவு நாளாக
நல்லா இருந்ததே, இப்போ என்ன மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க மனசுக்குள்ளே. பதிலையும் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்க வேண்டாம்னு சில பதில்கள் வராமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒன்றா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.